ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நிறைய லட்சியங்கள் இருக்கும். இந்த லட்சியங்கள் அடைகிறதுக்கு பல படிகள் இருக்கும். ஆனால் அந்த படிகள் எல்லாத்தையும் கடந்து போகணும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை? முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று என்ன தெரியுமா? பணியை, இன்னொன்று ஜட்டி. சம்மந்தம் இல்லாமல் பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு வரும்பொழுது இந்த உடை ரெண்டாவது இடத்துல வருது இல்லையா? அந்த உடையில் முக்கியமாக வரக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாடை. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா உள்ளாடை சம்மந்தப்பட்ட ஸ்டாக் தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இன்னர்வேர் கம்பெனி பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபார்மல் இண்டெக்ஸ் கிடையாது, இன்ஃபார்மல் இண்டெக்ஸ். அதாவது MUIன்னு சொல்லுவாங்க, மென் அண்டர்வேர் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்பெல்லாம் போயிட்டு அதிகமாக பனியன் சட்டி வாங்குறாங்களோ அப்போ அந்த நாட்டினுடைய எக்கானமி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தமா. இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு தெரியுமா? அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஆலன் கிரீன்ஸ்பேன் அப்படிங்கிற ஒருத்தர் 1987 இருந்து 2006 வரைக்கும் அமெரிக்க ஃபெட் ரிசர்வுடைய சேர்மனாக இருந்தவர். ஜப்பான் எதையோ கண்டுபிடிக்கிறான் அப்படின்லாம் நம்ம வந்து காமெடியில் பார்ப்போம்ல. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஃபெட் சேர்மனாக இருக்கவரை நிறைய விஷயங்களை வாட்ச் பண்ணும்போது இதை வாட்ச் பண்ணுறாரு. எப்போ ஒருத்தன் போயிட்டு பனியன் சட்டி வாங்குறான் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி ஒருத்தன் வந்து பனியன் சட்டி வாங்குறான் அப்படின்னாலே எக்கனாமி நல்லா இருக்கு, அதற்கான இண்டிகேஷனா அது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா சைக்கலாஜிக்கலா எல்லாருக்குமே மேலே போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். இன்னர் வேற பொறுத்தவரைக்கும் இந்த உள்ளதான் இருக்கு, எவன் பார்க்க போறான் அப்படின்ட்டு பெருசா வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா காசு இருக்கு, சர்ப்ளஸ் இருக்கு அப்படின்னா தான் புதுசாக போயிட்டு பனியன் சட்டிலாம் வாங்குவாங்க. ஓகேவா? அதை தான் அந்த மனுஷன் அப்பயே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. இப்போ இதுலேருந்து நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு எப்போ எல்லாம் சேல்ஸ் growth அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்னர்வேர்ஸுடைய CAGR growth எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். குளோபல் இன்னர்வேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 2030 இடைப்பட்ட காலகட்டத்தில் 5.5% வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறத விட 5.5 மடங்கு CAGR growth இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதில் விமென்ஸ் இன்னர்வேர் வந்து 5.8% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 $12 பில்லியன் மேலே இருந்த இந்தியன் இன்னர்வேர் மார்க்கெட்டுடைய சைஸுங்கிறது 2030 $20 பில்லியன் மேலே இன்க்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு நிறைய பேர் பனியன் சட்டியை புதுசாக வாங்குவாங்க அப்படின்னு மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. ஆக்சுவலாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னர்வேர் மார்க்கெட்டுக்கான சீசன் அப்படிங்கிறது ஃபெஸ்டிவ் சீசனில் தான் அதிகமாக சேல்ஸ் நடக்கும். அதாவது இப்போ நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் வருது இல்லையா? தீபாவளிக்கு போயிட்டு சட்டை பேட்டெல்லாம் வாங்கும்பொழுது கூடவே 2 ஜட்டி பனியன் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அடுத்தது என்ன? நியூ இயர். இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அடுத்தது பொங்கல் வருது இல்லை? ஸோ இது எல்லாமே ஃபெஸ்டிவ் சீசன். இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் ஜென்ரலாகவே இன்னர்வேருடைய சேல்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இன்னர்வேர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இது அடுத்த குவார்ட்டரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அப்படின்னா இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம்.